புயலால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் கேட்டறிந்தார் பிரதமர் மோடி. தமிழகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதி. தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்த ஒரு குடும்பத்திற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இரங்கல். நிவாரணப் பணிகளில் தமிழக அரசுடன் காங்கிரஸ் கட்சியினர் பணியாற்ற அறிவுறுத்தல். திருவண்ணாமலையில் மண்சரிவு ஏற்பட்ட இடத்தில் 3வது நாளாக மீட்பு. 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 2வரின் உடலை தேடும் பணி தீவிரம். திருவண்ணாமலையில் மண்சரிவில் சிக்கியவர்களின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். இருவரது உடல்களின் மீட்புப் பணி தாமதமாக நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. திருவண்ணாமலையில் மண்சரிவு ஏற்பட்ட பகுதியில் சென்னை ஐஐடி நிபுணர்கள் சோதனை. மலைப்பகுதிகளில் உள்ள மண்ணின் தரம், சரிவுக்கான காரணம் குறித்து தரவுகள் சேமிப்பு. பெஞ்சல் புயலால் 2000க்கும் அதிகமான மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். மழைநீர் வடிந்தவுடன் மின் விநியோகம் சீரடையும் எனவும் உறுதி. சூரியனை சுற்றியுள்ள பகுதிகளை ஆய்வு செய்ய நாளை விண்ணில் பாய்கிறது BSLV-C-59 ராக்கெட். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிப்பு. தாம்பரம் அருகே கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்தபோது சாரம் சரிந்து விழுந்து விபத்து. விபத்தில் வடமாநில இளைஞர் உட்பட 2 உயிரிழப்பு. திருப்பூரில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் மீது எதிரே வந்த தனியார் பள்ளி வாகனம் மோதி விபத்து. விபத்தில் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. புலித்தலை அருகே கோட்டைமேட்டில் அரசு ஆதிதிராவிட மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் தேங்கி நின்ற மழைநீர். மாணவ மாணவிகள் பள்ளிக்குள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் விடுமுறை அறிவிப்பு. ஸ்கூலு கிட்டத்தட்ட இந்த ஸ்கூலில் ஒரு 600-700 மாணவிகள் படிக்கிறாங்க. படித்து இந்த ஸ்கூலுக்கு எந்த ஒரு செயல்பாடுகளும் கிடையாது. இதை சீரமைக்கிறதுக்கு ஆட்களும் இல்லை. மாவட்ட நிர்வாகம் ஏன் கண்டுகொள்ளாமல் இருக்குன்னு தெரியல. இதை உடனடியாக இந்த ஸ்கூலுக்கு சீரமைச்சு இதை சரி செஞ்சு தரணும். காரைக்காலிலிருந்து மீன்பிடிக்க சென்ற 18 மீனவர்கள் கைது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை நடவடிக்கை. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. நேற்று வினாடிக்கு 5500 கன அடி வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று 21000 கன அடியாக உயர்வு. பெஞ்சல் புயல் நிவாரணம் குறித்து விவாதிக்க கோரி மக்களவையில் திமுக சார்பில் நோட்டீஸ். திமுக MP கனிமொழி வழங்கினார். சத்தியமங்கலம் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 3222 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 97.88 அடியாக உயர்வு. மகாராஷ்டிரா பாஜக MLA கூட்டம் மும்பையில் நாளை நடக்கிறது. முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் தேர்ந்தெடுக்கப்பட அதிக வாய்ப்பு. இந்திய கடற்படைக்கு 26 ரஃபேல் போர் விமானங்கள், 3 நீர்மூழ்கி கப்பல்கள் வாங்க திட்டம். 90000 கோடிக்கான ஒப்பந்தம் அடுத்த மாதம் உறுதி செய்யப்படும் என கடற்படை தளபதி தினேஷ் திரிபாதி தகவல். அரசியலமைப்பு குறித்து நாடாளுமன்றத்தில் வரும் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை விவாதிக்க முடிவு. எதிர்க்கட்சிகளுடன் அரசு நடத்திய பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்பட்டதால் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வாய்ப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.